இது வந்து டே 7 30 டேஸ் மெட்டா டிகோட்ஸில் ஏன் பூஸ்ட் கேம்பெயினோ லீடு கேம்பெயினோ வந்து உங்கள் பிராண்டை வந்து கில் பண்ணும். அது பண்ணாலும் உங்களுக்கு லோ இன்டர்நெட் பீப்புள் தான் கிடப்பாங்க. அதில் ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது, அதில் ஒரு வார்ம் அப் கிடையாது. ஸோ உங்களோட சேல்ஸ் ப்ராசஸை நம்ம காம்ப்ளிகேட் பண்ணுற மாதிரி போயிடும். ரொம்ப டைம் எடுக்கும் ஒரு ஹை இன்டர்நெட் பையரை வந்து நம்ம பிடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் ஒரு ஆட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆட் அக்கௌண்ட்டில் ஒரு கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஃபனல் ரெடி பண்ணி அதுக்குள்ளே குவாலிஃபிகேஷன் வச்சு நீங்கள் கொண்டு வர போகும்போது மெட்டாவுக்கும் நம்ம டேட்டா கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஹை குவாலிட்டி சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே மெட்டாவுக்கு நம்ம புஷ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இவங்க ஆப்டின் கொடுத்துருக்காங்க, இவங்க வந்து கன்வர்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க அப்பாயின்மெண்ட் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹை இன்டர்நெட் சிக்னல் கொடுக்க போகும்போது அது ஒரு டிஜிட்டல் அசெட் மாதிரி கிரியேட் ஆகும். நீங்கள் எப்போவுமே வேறு டைப் ஆஃப் கேம்பெயின்ஸ் வேறு டைப் ஆஃப் ஆஃபர் பண்ண போகும்போது இதே மாதிரி ஹை இன்டர்நெட் பீப்புளுக்கு வந்து போகும். ஸோ இல்லை நீங்கள் ஜஸ்ட் வந்து மெசேஞ்சரில் மட்டும் பூஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம மெட்டாவுக்கு எந்த ஒரு டேட்டாவும் நம்ம கொடுக்க போகிறதில்ல. அதனால் அந்த டிஜிட்டல் அசெட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணுறோம். லாங் டைம் சஸ்டைனபிளாக நம்ம கேம்பெயின் பண்ணணும். லாங் டைம் சஸ்டைனபிளாக நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் ஃபனல் மார்க்கெட்டிங் நம்ம ஸ்கேல் அப் பண்ணோன்னா ஆப்வியஸாக நீங்கள் ஃபனல் வச்சு ரன் பண்ண போகும்போது மட்டும் தான் அது பாசிபிளாக இருக்கும்.